அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வலக்கரம் பிடித்து எங்களை தாங்குகிறீர், வலுவாமல் காத்து வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நாங்க வேதத்தை தியானிக்கிற இந்த நேரத்துல எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எபிராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். ராஜா இல்ல, இஷ்டம் போல ஜனங்கள் வாழ்ந்து வந்தாங்க. தலைவர் இல்லாததுனால ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து வந்தாங்க. அங்க ஒரு லேவியன் இருந்தான். எபிராயிம் மலையில லேவியன் இருந்தான். பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். பெத்லெகேம் ஊரை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனையாட்டியா வச்சிருந்தான். மனைவி கிடையாது, மறுமனையாட்டியா வைத்திருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவ விபச்சார பாவம் செய்தா. அது மாத்திரமல்ல, அவனை விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டா. தன்னோட தகப்பன் வீட்டுல போய் 4 மாசம் அங்க தங்கி இருக்கிறா. அவள் புருஷன் அவளோடு நலவு கொள்ளவும் சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்தில் போனான். அவன் துரோகம் பண்ணா கூட மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள அந்த லேவியன் போய் கூப்பிடுறதுக்கு போறான். கழுதைய வாகனமா இருந்துச்சு. தனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போறான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, இவனை பார்த்தவனே அந்த தகப்பன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்ப பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால அவ தன்னோட தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கா. அவளை கூப்பிட்டுறதுக்காக இவன் போறான். ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தார். இங்கே இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினதுனால 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து தங்கினார்கள். நல்ல மகிழ்ச்சியா அங்க இருக்கிறான் 3 நாளைக்கு. 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். 4வது நாள் ஆயிடுச்சு. அவன் கிளம்புற நேரத்துல மாமனார் சொல்றாரு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மனசை தேத்திட்டு அப்புறமேல் கிளம்பலாம், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். முதல்ல காலையில சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்றான். ஆனா இப்ப என்ன சொல்றான், ராத்திரி சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்படியே போகிறதுக்கு அந்த மனுஷன் எழுந்திருந்த போது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். இப்ப 4வது நாள் முடிஞ்சிருச்சு, அங்கே இருந்துட்டான். 5வது நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். இப்ப 5வது நாளும் இவன் என்ன செய்யல, போக விடல. 2 பேரும் சாப்பிட்டு
இருந்தாங்க. பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது, ஸ்திரீயின் தகப்பனாகிய அவன் மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே தங்கியிருங்கள். பார், மாலை மயங்குகிற வேலையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அப்பயும் அவன் அனுப்புறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிருக்கு, இருட்டாயிடுச்சு, அதனால இங்கே இரு, காலையில எந்திரிச்சோடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது நாள் சொல்றான். அந்த மனுஷனும் ராத்திரியில் இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேல் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி வர்ற வழியில எபூசு பட்டணத்துக்கு போறாங்க. எருசலேமுக்கு பேர் எபூசு. எருசலேமுக்கு வர்றாங்க. அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. இரவாயிற்று. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் இங்கே தங்கலாம் என்றான். எபூசு பட்டணத்துல எபூசியர் இருக்காங்க. அந்த எபூசியர் இருக்கிற இடத்துல அவங்க புறஜாதியினர், யூதர்கள் கிடையாது. அங்க போய் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் சொல்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் அல்லாத மறு ஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி, இஸ்ரவேல் அல்லாத வேற ஜாதி மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் தங்கக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாவது ராமாவிலாவது தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். கிபியா போலாம் அல்லது ராமா, ரெண்டும் இஸ்ரவேலர் இருக்கிற இடம், அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த லேவியன் எஜமான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. சூரியன் மறைஞ்சிருச்சு கிபியாக்கு வரும்போது. கிபியா பென்யமீன் நாட்டை சார்ந்தது, பென்யமீன் கோத்திரத்தாருக்கு சொந்தமானது. ஆகையால் கிபியாவிலே தங்கும்படி வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போன போது தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். இப்ப அந்த பட்டணத்துக்கு போனா ராத்திரியில் தங்குறதுக்கு தங்களோட வீட்டுகள்ல சேர்த்து கொள்ளணும். அது யாரும் ஒருத்தரும் அவங்கள வீட்டுக்குள்ள விடல. அதனால ரோட்ல வீதியில உட்கார்ந்துருக்காங்க. ஆனா லேவியராமம் 19வது அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்கள்ல, யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியன் சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவன் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த நியாய பிரமாணத்துல அந்நியரை உபசரிக்கணும் அப்படின்றத சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த கூட்டம் மக்கள் இவன் அந்நியன் கிடையாது, லேவி கோத்திரத்தான். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய சொந்த சகோதரனா இருந்தா கூட அவனை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லாம போயிடுச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்ப அந்த கிபியாவை தேடி வந்தா, அங்க அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கும்ன்ற எதிர்பார்த்து வந்தான்.
ஆனா அங்க அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆட்கள் இல்லாம வீதியில உட்கார்ந்திருந்தான். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, ஒரு லேவியன் இருந்தா, அவனுக்கு ஒரு மறுமனைவாட்டி இருந்தா, அவ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு பண்ணிட்டு அவனை விட்டுட்டு அவங்க தகப்பன் வீட்டுக்கு போய் 4 மாசம் இருந்தா, இவன் அவளை கூப்பிடுறதுக்காக போறான். போகும்போது 2 கழுதையிலும் ஒரு வேலைக்காரனையும் கூட்டிட்டு போறான். அங்க அவங்க தகப்பன் அந்த பெண்ணோட தகப்பன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா. 3 நாள் கழிச்சு கிளம்பணும்னு நினைச்சப்ப, இரு நாளைக்கு போலான்னு சொன்னா. அடுத்த 5வது நாள் கிளம்பும் போது இருன்னு சொன்னா. ஆனா இவன் இல்ல நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்ப எபூசுன்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்துல தங்கலாம் அப்படின்னு வேலைக்காரன் சொல்றான். அப்ப அந்த எஜமான் சொல்றான், இது எபூசியர் இருக்கிற பட்டணம், புறஜாதியினர் இருக்கிற பட்டணம், இங்க நம்ம தங்கக்கூடாது. அதனால கிபியாக்கு போவோம் அல்லது ராமாவுக்கு போவோம். அங்க இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற இடம். அதனால நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவுக்கு போறாங்க. ஆனா அந்த கிபியால இருக்கிற பென்யமீன் மக்கள் இவனை ஏற்றுக்கொள்ளல, வீட்டுல தங்க வைக்கல, அவனை வீதியில உட்கார்ந்திருந்தான். யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டாங்களான்ற எதிர்பார்ப்போட இந்த கிபியா பட்டணத்துல அவன் வாசல்ல உட்கார்ந்திருந்தான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். அந்த பென்யமீன் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளல. தன்னுடைய சகோதரர்களா இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவன்கிட்ட காணாம இருந்துச்சு. வேத வசனம் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளும் மற்றவங்களை நேசிக்கிறவங்களா, நம்மிடத்துல நம்மளை தேடி வர்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்கள நம்பி வந்த போது கூட அந்த ஜனங்கள் பென்யமீன் ஜனங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளல, அன்பு செலுத்தல, உபசரிக்கல. ஆண்டவரே அப்பா, நாங்க ஆண்டவரே அப்படி இருக்கக்கூடாது. எங்களை தேடி வருகிற மக்களை நேசிக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.